ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு தான் வந்திருக்கோம். தக்காளியை வச்சு தக்காளி பிரட்டல் சாதம் தான் ரொம்பவே ருசியாக செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லாவே காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் அளவு சோம்பை தட்டி சேர்த்துக்கிட்டேன். பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆனதும் கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை 4லேருந்து 5 சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் அளவு. 2 வெங்காயம் பெரிய சைஸில் இதே போல் நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவு நல்லாவே வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். 4 கிராம்பு, 2 பட்டை சேர்த்துக்கிட்டேன். நம்ம தக்காளி சாதம் எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதை விடவே செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு இருக்கும். சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். 1லேருந்து 2 நிமிஷம் போல் ஆகும். அது வரலாம் வெயிட் பண்ணலாம். ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் 6லேருந்து 7 தக்காளி பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளார சேர்த்துடலாம். நல்லா நாட்டு தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த புளிப்பு சுவை நல்லாவே கொடுக்கும். சேர்த்துட்டு நல்லாவே வதக்கிக்கலாம். வதங்கி வரட்டும். ஒரு நிமிஷம் போல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லாவே வதங்கட்டோன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாருங்கள், நல்லாவே வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி விடாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முக்கியமாக இதில் நல்லா நோட் பண்ணிக்கோங்க, தண்ணி நம்ம சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம்னா சாதம் மிக்ஸ் பண்ண பிறகு சல்லுன்னு இருக்கும். அதனால் தண்ணி இந்த தொக்கில் மிக்ஸ் பண்ணாதீங்க. நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் வரையிலும் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா கமன்னு செம்மையான வாசத்தில் பிரட்டல் சாதம் செய்கிறதுக்கு தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி லைட்டாக மேலே தூவி விட்டுக்கலாம். தூவி விட்டுட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தொக்கு நல்லா ஆறி வரட்டும். பாருங்கள், நல்லாவே ஆறி வந்துருச்சு. சாதமும் நான் தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். நல்லாவே ஆற வச்சு தக்காளி தொக்கில் சேர்த்து நல்லாவே பரட்டி விட்டுக்கலாம். குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த தக்காளி பிரட்டல் சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க க்ளீனாக சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய தக்காளி தொக்கும் சாதத்தையும் நல்லா பரட்டி விட்டாச்சு. செமையாக தக்காளி பிரட்டல் சாதம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ தான் நம்ம ரெசிபியும் நீங்கள் செஞ்சு பார்ப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.